ஈஸி. நாராயண நாராயண, என்ன ஒரே போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? என்ன தேவிஸ் எல்லாம் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இருக்கக்கூடாது, நமக்கும் போர் அடிக்குது. சரி, ஒரு கலங்கத்தை உருவாக்க வேண்டியதான். பதினி அடைச்ச நம்ம டைலாக் ஏன் அங்கே போகுது? நாராயண நாராயண. வணங்குகிறேன் தேவி. வாருங்கள் வாருங்கள் நாரதரே. வணங்குகிறேன் தேவியரே. வாருங்கள் நாரதரே. என்ன நாரதரே, ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை தேவி. சம்மர் ஸ்டார்ட் ஆகிவிட்டது அல்லவா, அதான் சம்மர் கட்டிங். நம்ம பார்லரில் ஆஃபர் போய் கொண்டிருக்கிறது அல்லவா, அதான் ஹேரை மெயின்டைன் செய்ய முடியவில்லை என்று கட் செய்து விட்டேன். கிட்டாருக்கு காரணம் வீணை வெயிட்டாக உள்ளது. ஸோ வெயிட்லெஸ் ப்ளஸ் இதுதான் இப்போ ட்ரெண்டு. ஓஹோ, அதுவும் சரிதான். யூ ஆர் லுக்கிங் சோ ஹேண்ட்சம் நாரதரே. புகழ்ச்சி பிடிக்காது தேவி, ஆனால் நீங்கள் கூறுவதால் அக்செப்ட் செய்து கொள்கிறேன். தேங்க்யூ நாரதரே. அந்த பார்லர் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்களும் சம்மருக்கு சென்று வருவோம். அஃப்கோர்ஸ் தேவி. குளுக்கோஸா? ஐயோ, அஃப்கோர்ஸ் என்றால் ஆமாம் என்று அர்த்தம். தெரியும் தெரியும். எதற்காக வந்தீர்? அது ஒன்றும் இல்லை தேவி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். What doubt you are having நாரதரே? My doubt what I am having is which is superior out of these three? Courage, wealth, education. அதாவது கல்வியா செல்வமா வீரமா? இதுல என்ன டவுட்? Always education is best. No, money is great. இல்லை இல்லை இல்லை, வீரமே சிறந்தது. இல்லை, கல்வியே சிறந்தது. இல்லை, செல்வமே சிறந்தது. இல்லை, வீரம் தான் சிறந்தது. கல்வி, செல்வம், வீரம். இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் எது சிறந்தது என்று அடித்து கூறும். இப்பொழுது பூலோகம் சென்று கல்வியே சிறந்தது என்று நிரூபிப்பேன். நானும் நிரூபிப்பேன். முப்பெரும் தேவிகளில் மூத்த தேவி நான். என்னிடமே சவாலா? நானும் நிரூபிப்பேன். வந்த வேலை சிறப்பாக முடிந்தது. இனி அவர்கள் பாடு. நாராயண நாராயண. ஒரு வழியாக பூலோகத்திற்கு வந்துவிட்டேன். இங்கு ஏழ்மையில் இருக்கும் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனை மிகப்பெரிய செல்வந்தராக்கி செல்வமே சிறந்தது என்று நிரூபிப்பேன். இவெல்லாம் சரியாக மாட்டான். அச்சு பிச்சை பாருங்க ப்ளீஸ். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. அச்சு பிச்சை பாருங்களேன் ப்ளீஸ். she is a right person. Magical force, mystic force. நானா? இல்லை இல்லை, இது கனவு தான். இது நானா? காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே. வாசு கருவ ராசு லட்சுமிய தட்டுகிற வேலை இது. Finally arrived at பூலோகம். நாராயண நாராயண. என்ன தேவி, ரொம்ப நேரமா சர்ச் பண்றீங்க போல இருக்கு. நோ ஒன் காட்டா? हाँ, कोई नहीं दिख रहा है. मैं क्या करूं? எது? ஐ கான்ட் கெட் யூ. हो, you don't know हिंदीயா? Sorry, which means யாரோ கிடைக்கலப்பா. ஓ, நம்பிக்கையை தவற விடாதீர்கள் தேவி. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. பாப்போம். Excuse me, sir. Sorry for the disturbance. The address எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? சாரி சார், எனக்கு கொஞ்சம் படிக்க தெரியாது. இல்லை, எழுதியிருக்காதே 2 லைன் தான். அது கூட படிக்க தெரியலன்னா நீங்களாம் எதுக்கு தான் இருக்கீங்க? சே, நான் வேற யார்கிட்டயே கேட்டுக்கிறேன். ஐயோ, இந்த அவமானம் நமக்கு தேவையா? எனக்கு படிப்பறிவு இல்லாமல் போச்சு. நான்லாம் எதுக்கு இருக்கணும்? சே. He is the perfect person to fulfill my task. You are selected. Now my magical spell on you. Hakuna Matata. கவலை ஏதுமில்லை, தொல்லை நீ இல்லை. வாழ்வே ரொம்ப கூல், அடிசம கூல். ஹக்கூனா மட்டாடா. அது எப்படி தேவி அவனுக்கு அனைத்து அறிவும் கிடைத்தது? அது ஒன்றுமில்லை நாரதரே, அவனுக்கு நான் வரம் தந்த இடம் வியஸ்தாஸ் அல்லவா, அதான் கற்பூரம் போல கப் என்று பிடித்து கொண்டான். நீங்கள் சொல்வதும் சரிதான். நாராயண நாராயண. பூலோகம் ஃபுல்லா சல்லடை செஞ்சு அங்க வீக்கா இருக்கும் ஒருவனை தேர்ந்தெடுத்து வலிமையாக்குவேன்.
ஐயோ நடந்தா உடம்பு கூட ஏறுதே. கண்ணு அவிஞ்சு போச்சு, காது தீஞ்சு போச்சு, நெஞ்சு டிவியில் காஞ்சி போச்சு, காலில் ஆணி பாஞ்சு போச்சு, கை ரெண்டும் ஓஞ்சி போச்சு. இந்த உடம்பை வச்சுட்டு எப்படி தான் உயிரால போகிறனோ. இவனே சரியானவன். ஹியூமா பாபை பேபிசா, ஹியூமா பாபை பேபிசா. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். யார் அங்கே? சொல்லுங்க பாஸ். இந்த 10 ரூபாய் போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வா. ஓகே பாஸ். பாஸ் நம்மளை வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னார், ஆனால் எத்தனைன்னு சொல்லி, அதனால் நம்ம ஒன்று சாப்பிட்லாமா, இன்னொன்று அவருக்கு கொடுக்கலாம். இந்தாங்க பாஸ். இது வாழைப்பழம் பாஸ். அது எனக்கு தெரியாதா? உங்ககிட்ட எவ்வளோ கொடுத்தேன்? 10 ரூபாய் பாஸ். கடைக்கு போனியா? போனேன் பாஸ். காசு கொடுத்தியா? கொடுத்தேன் பாஸ். வாழைப்பழம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க பாஸ். எத்தனை கொடுத்தாங்க? 2 கொடுத்தாங்க பாஸ். 2 கொடுத்தாங்களா? ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று எங்க? அதான் பாஸ் இது. திரும்பவும் கேட்குறேன், தெளிவாக பதில் சொல்லு. நான் எவ்வளோ கொடுத்தேன்? 10 ரூபாய் கொடுத்தீங்க பாஸ். 10 ரூபாய் கொடுத்தனா? கடைக்கு போனியா? போனேன் பாஸ். காசு கொடுத்தியா? கொடுத்தேன் பாஸ். வாழைப்பழம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க பாஸ். எத்தனை கொடுத்தாங்க? 2 கொடுத்தாரு பாஸ். 2 கொடுத்தாங்க. ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று எங்க? அதான் பாஸ் இது. டேய் சோதிக்காதடா. நோ பாஸ், ப்ளீஸ் பிலீவ் மீ, அதான் இது. இவனை நம்பலாமா நம்ப வேணாமா? ச்சே, இதுக்கு தான் கொஞ்சமாச்சு படிச்சிருந்துருக்கணும் போல. பேசாம ஒரு படித்தவனே வேலைக்கு வச்சிடலாம். Good morning, my lord. I am pleased to see you. It is my immense pleasure to work for you. இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? माफ कर दीजिए साहब. இதுவாக இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்டா. மன்னிக்கவும் my lord, நான் தங்களிடம் வேலை செய்வதை மிகவும் பெருமையாக கருதுகின்றேன். இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, ஏதேனும் செய்தி உள்ளதா? While I entering into the palace, what I heard is, அதாவது நான் உள்ளே வரும்போது அரசல் புரசலாக என் காதில் என்ன விழுந்தது என்றால். என்ன விழுந்தது? தங்களிடம் செல்வம் நிறைய உள்ளதாம், ஆனால் வீரம் இல்லையாம். அதை பயன்படுத்தி தங்கள் வீட்டில் கொள்ளையடிக்க பிளான் போடுகிறார்கள் my lord. இப்போது என்ன செய்வது? என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் தான் கூற வேண்டும். இதற்கு தாண்டா உன்னை வேலைக்கு வைத்தேன். மங்குனி பீ, வழக்கம் போல் காலை சாய்த்து விட்டாய். என்ன செய்வது என்று ஒரு நல்ல ஐடியா கொடு. உன் ஐடியா my lord. சொல்லும் சொல்லி தொலையும். தங்களிடம் செல்வம் நிறைய உள்ளது, ஆனால் அதை பாதுகாக்க வீரம் தான் வேண்டும். So we can appoint one strong person, அதாவது ஒரு வலிமை மிக்கவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நீ சொல்வதும் சரியாகத்தான் படுகிறது. சரி, வர சொல்லவனை. அட, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. நோ என்றா வாங்கண்ணா. நானும் பல வருஷமாக உங்ககிட்ட ஒன்று கேள்வி கேட்டுக்கினே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன? இந்த பாம்பு புத்துக்குள்ளே கை விட்டிங்களே, பாம்பு கடிச்சிடாதுங்களா? கடிச்சதுன்னா விஷம் ஏறி இருக்கணும்ல. இந்த உடம்புல எந்த விஷமும் ஏறாது. ஓ, பார்த்துங்கண்ணோ, உள்ள 2 பெரிய பாம்பு இருக்குது, கடிச்சிட போகுது. அதையும் தான் பார்த்துருவோம். நான் வரங்கண்ணோ. என்னை எதுக்கோ வர சொல்லியிருந்தீங்களே, எதுக்கு வர சொன்னீங்க? என்கிட்ட செல்வம் நிறைய இருக்கு, ஆனால் அதை பாதுகாக்க உன்ன மாதிரி ஆட்கள் தான் என்கிட்ட இல்லை. அதான் உன்னை எனக்கு கீழே வேலை செய்யறதுக்காக வர சொன்னேன். என்னது? நான் உங்கள் கீழே வேலை செய்யணுமா? அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. பணம் 10 செய்யும், உன்னையும் வேலைக்கு வாங்கும். அந்த பணத்தை உங்ககிட்டேருந்து எப்படி அடித்து பிடுங்கணும்னு எனக்கு தெரியும். எனவே வீரம் தான் சிறந்தது. இல்லை, செல்வம் தான் சிறந்தது. நோ, எஜுகேஷன் இஸ் பெஸ்ட். கல்வியை யாராலும் கவர்ந்து செல்ல முடியாது. என்றும் அழியாத செல்வம் கல்வியே. வீரம் தான் சிறந்தது. செல்வம் தான் சிறந்தது. கல்விதான் சிறந்தது. என்னடா இது நமக்கு வந்த சோதனை? இவர்களை வைத்து எது சிறந்தது என்று முடிவெடுக்கலாம்னு பார்த்தா இவர்களே இப்படி சண்டையிடுகிறார்களே. ஆம் தேவி, எனக்கும் இதுதான் சங்கடமாக இருக்கிறது. இதற்கு என்னதான் முடிவு? நாராயண நாராயண,
என்ன இது காடுக்கே வந்த சோதனை. இப்ப என்ன செய்ய போறீங்க தேவி? இப்பொழுதுதான் எங்களுக்கு ஒன்று தெளிவாக புரிகிறது. என்ன புரிகிறது? கல்வி, செல்வம், வீரம் இவை மூன்றுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது. இந்த மூன்றுமே ஒரு மனிதனிடம் இருந்தால் அவன் இந்த பூலோகத்தில் அனைத்து செல்வங்களும் பெற்ற மனிதனாக திகழ்வான். ஆம் தேவி, தாங்கள் கூறுவது மிகவும் சரி. இனி நாம் மூவரும் சண்டையிடாமல் ஒற்றுமையாக இருந்து அனைவருக்கும் நல்லாசி புரிவோம். இதைத்தான் எதிர்பார்த்தேன். நாரதரின் கலங்கம் நன்மையிலே முடியும். நாராயண நாராயண. செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா,